கிறிஸ்மஸ் தாத்தா என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருவது கிறிஸ்மஸ் தாத்தா எனப்படும் சாண்டா கிளாஸ் தான். அடர்ந்து வளர்ந்த வெள்ளை தாடி, வெள்ளை பார்டர் வைத்த சிகப்பு நிற வெல்வெட் அங்கி அணிந்த சிரித்த முகம், இவற்றோடு புதுமையை பிரதிபலிக்கும் வசீகரமான வரும் கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா? ரோம் சாம்ராஜ்யத்தின் பாதிரியா பகுதியில் லசியா துறைமுகத்தில் பிறந்தவர் நிக்கோலாஸ். இளம் வயதில் பாலஸ்தீனத்துக்கும் எகிப்துக்கும் பயணம் மேற்கொண்டார். மீண்டும் லசியா திரும்பிய நிக்கோலஸ் கிறிஸ்துவ பிஷப் பதவியை ஏற்றார். ரோம் நகர பேரரசன் டயோக்ளிஸ் காலத்தில் கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்பட்டபோது பிஷப் நிக்கோலஸும் சிறையில் தள்ளப்பட்டார். ஆனால் கால மாற்றத்தினால் பேரரசன் கான்ஸ்டான்டின் காலத்தில் விடுதலை செய்யப்பட்டார். அவர் இறந்த பின்னர் அவரது சடலம் மைரா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. மக்களிடம் அவர் காட்டிய கருணை, அன்பின் காரணமாகவும் அவரது தயாள குணம் காரணமாகவும் அவரது கல்லறைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினர். 6ஆம் நூற்றாண்டுக்குள் மக்களிடம் அவரது கல்லறை மிகவும் பிரபலமாகிவிட்டது. மைரா பகுதிக்கு வந்த இத்தாலிய மாலுமிகள் நிக்கோலஸின் கல்லறையிலிருந்து அவரது நினைவு பொருட்களை இத்தாலியின் பாரி நகருக்கு எடுத்து சென்று விட்டனர். அதனால் ஐரோப்பா முழுவதிலும் அவரது புகழ் பரவியது. டச்சு யாத்திரிகள் மூலமாக அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கும் அவரது புகழ் பரவியது. செயின்ட் நிக்கோலஸ் என்பது டச்சு மொழியில் சின்டர் கிளாஸ் என்று மாறியது. பின்னர் ஆங்கிலம் பேசும் மக்கள் அவரை சாண்டா கிளாஸ் என்று அன்புடன் அழைத்தனர். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.